டைலரிங்க்கும் எம்ப்ராய்டிங்க்கும் தேவையான பொருட்கள், அதற்கு தேவையான டிப்ஸ் தேடுறவங்களா நீங்கள்? அப்போ இந்த சேனல் உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உழைச்ச காசில் வாங்குகிற ட்ரெஸ்ஸை போடும்போது எத்தனை பேர் உழைப்பு இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது மலைப்பு தான் வருது. ஆமாங்க, துணி ஒரு இடத்துல தயாரித்து அப்புறமா வெட்டி ஆரி எம்ப்ராய்டிங்க்கும் மிஷின் எம்ப்ராய்டிங்க்கும் போட்டு அப்புறமா அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது வருகிற சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. பொதுவாக ஆரி எம்ப்ராய்ட் பண்ணுறதுக்கு பொறுமை வேணும். அதை விட பொறுமை சாப்பா பேப்பரில் நீடில் பஞ்ச் பண்ணுறதுக்கு. ஆமாங்க, மிஷின் எம்ப்ராய்டிங்க்கும் ஆரி எம்ப்ராய்டிங்க்கும் ட்ரேசிங் பேப்பரில் டிசைன் வரைஞ்சி கை ஊசி வச்சு ஒவ்வொரு ஹோல்ஸாக குத்துறதுக்குள்ளே எம்ப்ராய்டிங் போகிற நேரத்தை விட அதிகமாகும். ஆனால் அந்த கவலை இனிமேல் இப்போ இல்லைங்க. இப்போ வந்துட்டு இருக்கிறது பின்னிங் மிஷின் வச்சு பின் பண்ணும்போது நேரமும் மிச்சம், கழுத்து வலி கை வலியும் மிச்சம். இதில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது முழுக்க கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது. இதை நாங்கள் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம். ஒரு பீஸ் கேட்டாலும் கஸ்டமருக்கு கொரியர் பண்ணுறோம். நம்ம கடை அட்ரஸ் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. நம்ம கடை சண்டே மட்டும் லீவு, மற்ற நாளில் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் இருக்குது. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.